வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நேற்று நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு காலையில் ஒரு 3:30, 4, 5 ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. ப்ரோக்ராம் வந்துட்டு 2-3 மணி வந்துட்டேன். ஆயின் பண்ணி எடுத்து வச்சு நாளைக்கு போட்டு தூங்குறது 5 ஆகிடுச்சு. அப்படியே தூக்கம் சொருவுது. சரி, மணி தம்பியை குளிப்பாட்டி டிஃபன்லாம் கொடுத்துட்டு இப்போ தான் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். மணி 11 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதுனா தேங்க்யூ. நான் வெறும் தோசையை தரேன். எனக்கு பிடிச்ச எனக்கு வந்து நேற்று பிடிச்ச மொச்சையும் கீரை தண்டு போட்டு ஒரு குழம்பு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நேற்று என்னால் சாப்பிட முடியல. ஸோ ப்ரோக்ராம் சொல்லிட்டு அப்படியே மதியானம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இப்போ அதை ஞாபகம் வச்சு அப்படியே வந்தேன். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு ஃப்ரிட்ஜில் நான் சாப்பிட்லான்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த குழம்பு தான். அம்மா முருகா சுட வச்சுருக்கேன். இந்த தண்டுக்கீரை போட்டு தண்டுக்கீரை போட்டு வெண்டைக்காய், தண்டுக்கீரை, அப்புறம் வந்துட்டு வேற என்ன போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டிருக்கோம். மொச்சை தண்டுக்கீரை போட்டியேன்? போட்டிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த கீரை எல்லாமே போட்டிருக்கேன். இந்த தண்டுக்கீரை எப்போ கிடைக்குன்னா இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுறப்போ அன்றைக்கி மட்டும் தான் கிடைக்கும். எல்லாமே தண்டுக்கீரை தான். உங்களுக்கு தண்டுக்கீரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. போதும். இன்னும் ஒரே ஒரு தோசை, அவ்வளோதான். மணி 11 காலையில் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல. இதை சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஏன்னா ப்ரோக்ராம் முடிச்சு வரது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தூங்கிட்டேன்னா இப்போ ஒரு 4 மணிக்கு எழுப்புவாங்க என்ன. மறுபடியும் காஃபி சாப்பிட்டு கிளம்புவேன். ப்ரோக்ராம் போய்ட்டு தான் சாப்பிடுவேன். நான் ப்ரோக்ராம் போகிறப்போ சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா எனக்கு பயம். சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு ஸ்டேஜில் வயிறு கலக்கிச்சுன்னா அங்கே பாத்ரூம் போய் கூட வசதி இருக்காது சில இடத்துல. ஸ்டேஜில் ஓப்பன் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கோசரம் தான். ஓகே, அதை விடுங்க. வாங்க, இது பெஸ்ட்டு காம்பினேஷன். தோசையும் காரக்குழம்பு, தண்டுக்கீரை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு குழம்பு செமையாக இருக்கும்ல. அது சுரேஷ் பாபு குழம்பு தூள் அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஒரு வீடியோ நான் எதுவும் சொல்லணும்னா நீங்கள் வாங்குவீங்கிட்ட தான். வாங்க தான் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். தேங்க்யூ.